2 பெண்கள் சேர்ந்து 65 வயசான மூதாட்டிய மார்பிள மிதிச்சே கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் பிரச்சனையில் தாய் மகள் ஆடிய வெறியாட்டம் இது. திருவள்ளூர் மாவட்டம் சோழாவரம் அடுத்த பம்மதுகுளம் பகுதி. அந்த குறுக்கலான பாதை நம்மை ஒரு சாவு வீட்டிற்கு அழைத்துச் சென்றது. ஃப்ரீசர் பாக்ஸில் சடலம், சோகம் சூழ்ந்த சொந்த பந்தங்கள், அழுது புலம்பும் உறவினர்கள். என அந்த இடமே அன்று மயான கோலம் பூண்டிருந்தது. ஆனால் அவர்களின் முகத்தில் மட்டும் கோபம் கொப்பளித்துக் கொண்டிருந்தது. காரணம், இங்கே மாலை போட்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்படும் மூதாட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலைக்கு அச்சாணியாக இருந்தது இங்கே லைன் கட்டி நிற்கும் இந்த கழிவறைகள்தான். காமன் பாத்ரூமை யார் பயன்படுத்துவது என்ற தகராறில் மூதாட்டி அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். சடலமாக கிடப்பவர் பிச்சாண்டி என்பவரது மனைவி லட்சுமி. 70 வயதான பிச்சாண்டி ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர். 65 வயதான லட்சுமி இல்லத்தரசி. ஓய்வு காலத்தில் கணவன் மனைவி இருவரும் இந்த லைன் வீட்டில்தான் கடந்த 5 ஆண்டுகளாக வசித்து வந்திருக்கிறார்கள். 8 வீடுகள் கொண்ட இந்த காம்பவுண்டில் 6 பொது கழிப்பறைகள் பயன்பாட்டிற்கு உள்ளன. அதை 8 வீட்டில் குடியிருப்பவர்களும் தேவைக்கு ஏற்றாற்போல் மாறி மாறி உபயோகித்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று காலை வழக்கம் போல கழிப்பறைக்கு சென்றிருக்கிறார் லட்சுமி. அப்போது அதே காம்பவுண்டில் உள்ள லைன் வீட்டில் வசிக்கும் 2 பெண்கள் வாண்டடாக வந்து லட்சுமியிடம் வம்பிழுத்ததாக தெரிகிறது. அந்த வாக்குவாதம் தகராறாக மாற அது சண்டையில் முடிந்திருக்கிறது. அந்த 2 பெண்களும் லட்சுமியை அடித்து தாக்கி கீழே தள்ளி மார்பின் மீது வெறித்தனமாக எட்டி மிதித்திருக்கிறார்கள். மனைவியை அடிப்பதைக் கண்டு அதிர்ந்து போன பிச்சாண்டி தாக்குதலை தடுக்கச் சென்றுள்ளார். அப்போது அவருக்கும் அடி விழுந்திருக்கிறது. நடந்த கோர தாக்குதலின் முடிவில் அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த லட்சுமியை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு முதலுதவி அளித்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி லட்சுமி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இது குறித்து சோழாவரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடந்த கொலை குறித்து விசாரித்த போது தாக்குதல் நடத்திய 2 பெண்களையும் அக்கம் பக்கத்தினர் அடையாளம் காட்டினர். அந்த கொலையாளிகள் 55 வயதான சுந்தரியும் அவரது மகள் 30 வயதான கோமதியும் தான். இவர்கள் இருவரும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த லைன் வீட்டில் வாடகைக்கு குடிவந்துள்ளனர். லட்சுமி பயன்படுத்தும் கழிவறைதான் இவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வந்த நாள் முதல் கழிவறை பயன்படுத்துவது தொடர்பாக அவர்கள் இருவரும் லட்சுமியுடன் சண்டையிட்டு வந்ததாக தெரிகிறது. 2 வருடங்களாக இப்படியே பாத்ரூம் பஞ்சாயத்து தொடர்ந்து வந்திருக்கிறது. லட்சுமி மட்டும் இன்றி அந்த காம்பவுண்டில் உள்ள அனைவரிடமும் தாயும் மகளும் தகராறு செய்ததாக தெரிகிறது. வேறு வழியின்றி லட்சுமியும் அவரது கணவரும் சகித்துக் கொண்டு நாட்களை கடத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த வாரம் கூட கழிவறை பயன்படுத்தியது தொடர்பாக மூதாட்டி லட்சுமியுடன் தாய் மகள் இருவரும் வம்பிழுத்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் இப்படி காம்பவுண்டுக்குள் நாம் தான் ராணிகள் என நினைத்த தாயும் மகளும் ஈவு இரக்கம் இன்றி மூதாட்டியின் மார்பில் மிதித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். இது குறித்து ஹவுஸ் ஓனரிடம் தகவல் கொடுத்தும் அவர் அட்ஜஸ்ட் செய்ய சொன்னதாக தெரிகிறது. ஒரு ப்ராப்ளம் இவங்க சொல்லும் போது அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அவங்களை கேட்கணும். அவங்களை கேட்காம அதை விடுங்கன்னு சொல்லி நீங்க வாடகை அனுப்புறாரு, என்ன பிரச்சனை? ஹவுஸ் ஓனர் மேல கூட நாங்க கேஸ் கொடுக்குறோம். மேலும் சுந்தரியும் கோமதியும் வேசர்பாடியில் நடந்த ஒரு கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் என்றும் அப்பகுதிவாசிகள் பகீர் கிளப்பினார்கள்.
வேசார்பாடியில கொலை பண்ணிட்டு ஒரு பொண்ணு குடும்பத்தையே அழிச்சிட்டு ஒரு பொண்ணை காதலிச்சு கை விட்டு அவங்கள அடிச்சு சாவடிச்சிட்டு இந்த ஊர்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்டவங்க எல்லாம் தெரிஞ்சு இந்த ஆள் வந்து வாடகை விட்டுருக்கான். நாங்க எத்தனையோ நாள் சொன்னா அந்த பொம்பளை பொல்லாதவோ அவளை காலி பண்ணுன்னு சொன்னா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்கன்னு சொல்றான். அப்ப வரவங்களை எல்லாம் அந்த பொம்பளை அடிச்சு சாவடிப்பா. இந்த ஆளுக்கும் அந்த பொம்பளைக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? எதுக்காக அந்த பொம்பளை அவன் காலி பண்ணாத வச்சிருக்கான்? இப்படிப்பட்டவர்கள் வேண்டாம் என்று கூறியும் கேட்காமல் சுந்தரியையும் கோமதியையும் ஹவுஸ் ஓனர் வாடகைக்கு குடியமர்த்தியதன் பின்னால் ஏதோ மர்மம் இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஹவுஸ் ஓனர் வந்து இவ்வளவு நடந்தது சார். இப்ப வந்து பாருங்களேன், ஒரு ஹவுஸ் ஓனரை நம்பிதான் நாங்க வந்து ஒரு வீட்டுல குடும்பம் இருக்கிறோம். ஆனா வந்து இவ்வளவு நடந்து இது வரைக்கும் எங்க அத்தைக்கு வந்து அவர் ஒரு நியாயம் சொல்லவே இல்லை. அவங்கள வந்து தண்டிக்கவும் இல்லை. ஹவுஸ் ஓனர் அவரு வரவே இல்லை. அவரு வரணும் இல்ல சார், அவரு வரவே இல்லை சார். எதனால வரல? பல முறை எச்சரித்தும் கண்டுக்காமல் விட்டதால் இன்றே மூதாட்டியின் உயிரே பறிபோனதாக அனைவரும் கூறுகின்றனர். தாய் சுந்தரி, மகள் கோமதி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே உண்மையில் சுந்தரி, கோமதி மீது கொலை வழக்கு உள்ளதா, அவர்களின் பின்னணி என்ன, ஹவுஸ் ஓனருக்கு இதில் சம்பந்தம் இருக்கிறதா என்பதெல்லாம் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.